எஸ், மாயை தான். நாம இதெல்லாம் பார்த்து இதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க வரையும் இது அவ்வளோ பெருசா தெரியும். ஆனா இந்த பூமியே ரொம்ப சின்ன பந்து அளவு தான் அந்த பிரபஞ்சத்துல பார்க்கும்போது. ஆனா இந்த பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அப்ப பாத்துக்கங்க, பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்னா பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன பந்து தான் இந்த பூமி. சின்ன பந்து. பந்துனா இப்படி கிடையாது, சின்ன பந்து. இந்த பிரபஞ்சம் மாதிரி கோடி பிரபஞ்சம் இருக்குன்றாங்க. பிரபஞ்சத்துல சின்ன பந்து தான் பூமி. அப்ப பாத்துக்கங்க, நாம பாக்குற விஷயங்கள்லாம் எவ்வளவு சின்னது, இது எல்லாமே பெருசா காட்டுறது தான் நான் மாயைன்னு சொல்றேன். அவ்வளவு சின்னதை நமக்கு ஏதோ பெரிய பிரமிப்பா காட்டுறாங்க பாருங்க. இப்ப துபாயில புர்ஜ் கலிஃபா இருக்கு, மிகப்பெரிய வேர்ல்ட்ல மிகப்பெரிய பில்டிங் சொல்றாங்கல்ல. ஆனா அது ரொம்ப சின்னது, ரொம்ப 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 சின்னது இந்த யூனிவர்ஸ்ல. இந்த யூனிவர்ஸ் மாதிரி கோடி யூனிவர்ஸ் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் இருந்த இந்த புர்ஜ் கலிஃபா பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, அப்படித்தானே? அப்ப அவ்வளவு சின்னதுதான் இந்த புர்ஜ் கலிஃபா. நாம தான் அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகமே டோட்டலா மாயை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அது தெரியாத வரை தான் நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது மூணுமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற மூணுமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் எனக்கு கோபம் இல்லை, வன்மம் இல்லை, யாரு மேலேயும் ஈகோ இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவரு ஞானி ஆயிடுவார், யோகி ஆகிடுவார். அதெல்லாம் இல்லாம நார்மல் மனுஷனா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் யார் மேலேயும் கோபம் கிடையாது, வன்மம் கிடையாது, ஈகோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா போய் சொல்றாங்க. அவங்க வேணும்னு சொல்லலாம் கூட. அவங்க ஒருவேளை மேபி எனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கே தெரியாம அவங்க மைண்ட்ல இருக்கும்.